நன்றி. அழைப்புதலுக்கு இணங்க வந்திருக்கின்றார் ஐயாக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு ஐயா பாரதிராஜாவோட சிந்தனைகள் எவ்வளவு காவியங்கள் வந்திருக்குது. நன்றி நன்றி நன்றி. அடுத்து கவுன்சிலர் துரைராஜ் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். கவுன்சிலர் துரைராஜ் ஐயா அவர்கள் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மேடை கலைக்கின்றோம். சின்ன திரையில் பார்த்து இப்பொழுது நேரடியாக பார்த்தது. நன்றி நன்றி நன்றி. அடுத்து யுவராணி மிஸ் யுவராணி ஸ்ரீ யுவராணி ஸ்ரீ இவங்க வந்து இப்ப ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோகி பாபு கூட. அவங்க ஒரு கைத்தல் கொடுத்துருங்க. ரைட்டு நன்றி. அடுத்து நம்மளால எப்போதுமே சிரிக்க வைக்கும் திவாகர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அண்ணா ஆல்ரெடி மேடம் இருக்கீங்களா? அதுதான் எப்படிதான் இருக்கும் கூப்பிடாம வந்தீங்க. ரைட்டு அழகு. குலசேகர் அவர்கள் பாரதிராஜா அவர்கள் மாலை அணிவித்து ஒரு கௌரவிப்பு செய்வார். நன்றி நன்றி நன்றி. ஐயாவின் கலை பயணம் எவ்வளவு பேருக்கு வந்துட்டு பெரிய ஆறுதல் கொடுத்திருக்கு. நிறைய கலைஞர்கள் உருவாக்கி இருக்குது. அலைகள் ஓய்வுகள் படத்துல கார்த்திக் ராகான்ற ஒரு கேரக்டர் வந்து ஐயா வந்து உருவானது. சோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் அந்த வேலை ஐயாக்கு. என் இனிய தமிழ் மக்களே, மலேசிய வாழ் என் தமிழ் சொந்தங்களே பந்தங்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது வித்தியாசமான என் தோழி என்னுடைய கடை ஒப்பந்தம். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வடிவு என் நெருங்கிய தோழி, ஒரு அற்புதமான இதயம் ஒன்று. இன்று இந்த கடையை திறந்து வைப்பதை நான் பெருமை அடைகிறேன். இதை போல் வருடம் இது மிகச் சிறப்பாக இந்த பொலிட்டிக்ஸ் செயலி வளர வேண்டும். நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் 2 முறையாவது வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது. இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த கடை ஓப்பனிங்கில் எனக்கு பிடித்ததுன்னா வடிவனுடைய சுத்தமான. என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருவது இருந்திருந்தான் இங்கே வந்திருக்க மாட்டார். நான் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன். என்ன என் நண்பன் சுரேஷ் குமாமாட்சி இதிலே கலந்து கொண்டு இருக்கிறார். இப்படி நான் உட்கார்ந்து பேசுவதே அதிசயம். ஆனாலும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து கூட வடிவனுடைய இந்த திறப்புழாவுக்கு வந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன். ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை. என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய படிவுள்ளது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறைய அது ஒரு விழாவாக ஒரு விழுது. ஏன்னா எங்கிருந்து வந்து எங்கிட்டு தன்னம்பிக்கை என் தோழி அது வந்து நிச்சயமாக சிறப்பாக இருப்பான். வந்திருக்க மனிதர்களை பார்த்தாலே வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு நண்பர்களா மலேசியாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் கிரேட் வாழ்க வளமுடன். இங்கே ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க ஒரு சுத்தம் சூப்பர். ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை ப்ரொஜெக்ட் செய்வதற்கு. அமைச்சர் குணசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்து. சுரேஷ் காமாட்சி எல்லாம் முக்கிய இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தால்
சென்னையை மொத்தமாக ஊற்றி வந்திருப்பார். நல்ல மனுஷி, நல்ல இதயம். நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தோழி காரணம். காமாட்சி பேசுறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். பாக்கிறதுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வந்துட்டு நமது இந்த விருதுநகர் மாவட்டம் எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்காக பேசுவார். மாலை பொழுதில் இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய இயக்குனர் சிகரம் ஐயா பாரதிராஜ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய இந்த சினிமா துறை சார்ந்த நட்சத்திர பெருமக்களே, இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமையான திரு துரைராஜ் அவர்களே, அண்ணன் டெல்லி அவர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியிலே குறிப்பாக மலேசியாவிலிருந்து வந்து இந்த ஒரு நல்ல நாள்ல ஒரு இந்த டே எப்படி சூஸ் பண்ணி தெரியல, ஒரு சிறப்பான நாள் 8/8/2024 மொத்தமா நீங்க கூட்டிங்க எல்லாமே 8 வரும். அதே போல இந்த உங்களுடைய எண்ணங்கள் அனைவரும் 8 போட்டு போயிட்டே இருக்கணும். பிறந்த தேதி 8 வந்திருக்கு, சிறப்பு. ஆக நீங்க இத எட்டி வைத்திருக்கீங்க. இந்த 8 பல 8களை பிடிக்கும் என்று சொல்லி வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, அருமையாக சொன்ன நல்ல கருத்து. இங்க உள்ள எம்எல்ஏ அவர்களே, மித்த வந்திருக்கும் நண்பர் சுரேஷ் அவர்களாம், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. நான் சில வார்த்தை சொல்லணும் அந்த மேடம் வடியை பத்தி. மலேசியாவில் வந்து பழைய பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எப்பயும் ஒரு ஆர்வம், அவங்க பூர்வீகத்துக்கு வந்து அங்கேயும் ஒரு பிசினஸ் செய்யணும்னு ஒரு ஆர்வம் பாருங்க. அப்ப இங்க வந்துட்டு நான் வந்து அமைச்சரா இருந்தேன். இப்ப வந்து கேபினெட்ல இருக்கும் போத இந்த கைத்தொழில் வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் எங்க நாட்டுல. ஆனா உலக நாட்டுலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த கைத்தொழில். அப்ப இங்க பாருங்க டெய்லரிங் வந்து அது ஒரு பெரிய முக்கியமான அங்கம். இன்றைக்கு இங்கேயே வந்து ஒரு 4-5 பேர் வேலை செய்யறாங்க. எனக்கு நம்பிக்கை மேடம் வடி வந்து இந்த மாதிரி பிசினஸ் வந்து ஐயா பரதராஜா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவல் எடுத்துட்டு போக நல்ல வாய்ப்பு இருக்கு. மலேசியாலும் அவங்க அந்த மாதிரி பிசினஸ் செய்ய நல்லா வரணும், நல்லா இருக்கணும். ஆனா மறக்க முடியாது நான் சொல்லணும், ஐயா டெல்லி பாபு இருக்காரு பாருங்க. இவர் சாதாரண ஆள் இல்ல, இங்க இருக்காரு, ஒளிஞ்சுக்குவாரு அவரு பாருங்க. அவருதான் நாங்க இங்க வடி வந்த அப்ப எங்களுக்கு ரொம்ப நண்பர்லாம் இருக்காங்க சென்னையில. இருந்தாலும் நான் ஐயா டெல்லி பாபு பார்த்த போது அவரு தான் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த பிசினஸ் இங்க இருக்குன்னா இந்த மாதிரி பிசினஸ் அவர் தான் கொடுத்தாரு பாருங்க. அவர் எம்எல்ஏ சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்கல, நீ என்ன மலேசியாக்காரனை கொடுக்கறன்னு. இருந்தாலும் அவர் நல்ல மனசுல அவர் ரொம்ப நன்றி சொல்றேன். ஐயா நீங்க வந்து எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. நான் அப்பப்ப மலேசியால இருந்து அவரை கூப்பிடுவேன், நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா, உதவி செஞ்சிருக்கீங்களா. ஏன்னா இங்க வந்து லோக்கல் சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க ரொம்ப செஞ்சிருக்க, ரொம்ப நன்றி. முக்கியமா இன்னைக்கு வந்து சொன்னா இவருதான் the man of the hour. அவர் மேன் ஆஃப் த அவர். தேங்க்யூ. அதை சொல்லி பிசினஸ் நல்லா வரணும், நீங்க கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா இன்றைக்கு வந்து காலையில என்ன தெரியுமா பேச்சு, பரதராஜா வருவாரா இல்லையா, வந்தாரா, எத்தனை மணிக்கு வருவாரு, வந்துட்டு போயிடுவாரா, இதான் பேச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வடி சொன்னாங்க, என் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். அமைச்சர் சொன்னது மாதிரி அங்க நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. இந்த கடை வந்து பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையை நடிக்கிறேன். நன்றி. நன்றி. ஹேமா அவர்கள் ஒரு சில வார்த்தை நம்ம வைப்பார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்க படங்கள்ல பார்த்து வியந்த நிறைய ஆர்டிஸ்ட், நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் நிறைய ஆர்டிஸ்ட பார்த்து வியந்திருக்கேன். அந்த மாதிரி சூப்பரான ஆர்டிஸ்ட எங்க எல்லாருக்கும் கொடுத்த இயக்குனர் சிகரம் ஐயா, உங்களுக்கு வணக்கம். அப்புறம் எல்லாரும் வந்து சார் வந்து குலசேகரன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இவங்களை வந்து வைத்தியா தான் தெரியும், நாங்க அவங்களை அப்படிதான் கூப்பிடுவோம், வைத்தி சார்னு. ஸோ சச் அ குட் சோல். இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டியை நான் பார்த்ததே கிடையாது, டு பி ஃப்ராங்க். ஸோ அவங்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் ப்ளஸ் இங்கே போட்டி கோனர் வடியக்கா அவங்களுமே வந்து சார் சொன்ன மாதிரி ஷீ இஸ் சச் அ குட் சோல், ரொம்ப ஸ்வீட் பர்சன். அவர் என்ன சொல்றது,
ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இந்த பந்தாலாம் எதுவுமே கிடையாது, யாருக்குமே எதுவுமே கிடையாது. அதனாலதான் இவ்வளோ பர்சன்ஸ் வந்து இங்க எவ்வளவு குறுகிய காலத்துல இவங்களுக்காக வந்து நிக்கிறாங்க. சச் அ கைண்ட் ஹார்ட்டட். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட்டுக்கு, ஒரு அழகான மாலை பொழுதுல நீங்க கூப்பிட்டதுக்கு, உங்க எல்லாரையும் வந்து சந்திச்சதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பிசினஸ் இன்னும் மேலும் மேலும் வளரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அடிகா. நன்றி நன்றி நன்றி.